சூர்யா நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் உருவான கங்குவா திரைப்படம் நேற்று திரையரங்குகளில் வெளியானது. தமிழ் சினிமாவில் பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் ஒன்றாக இருக்கும் இத்திரைப்படத்திற்கு எந்தவித எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் உருவாகவில்லை. அதனால் படத்தின் அட்வான்ஸ் புக்கிங் சொதப்பலை சந்தித்தது. முதல் நாள் காட்சிகளே பெரும்பாலான திரையரங்குகளில் காத்து வாங்கியது. சரி, வேர்ட் ஆஃப் மவுத் மூலம் படம் உயிர் பெறுமா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது வெந்த புண்ணில் வேலை தூக்கி இறக்கியது. சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியான சூர்யாவின் திரைப்படங்கள் தோல்வி படங்களாக அமைந்தாலும் இந்த அளவிற்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் வரவில்லை. அப்படி ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களை கங்குவா படம் மீது உருவாகி இருக்கிறது. கங்குவா என்று பெயர் வைத்ததற்கு பதில் கத்துவா என்று வைத்திருக்கலாம். படம் பார்த்து வெளியே வரும் பொழுது காது வலிக்குது, தலை வலிக்குது, படம் முழுக்க வேஸ்ட் என அதிரடி விமர்சனங்களை ரசிகர்கள் படம் பார்க்காதவர்கள் மத்தியில் பரப்பி வருகின்றனர். இதற்கு ஏற்கனவே மொக்கையான ஓபனிங் கிடைத்துள்ள படத்தை மேலும் பாதாளத்திற்கு தள்ள வழிவகை செய்துள்ளது. கங்குவா படத்தின் ப்ரமோஷனில் இது பாகுபலி போல் இருக்கும், தமிழ் சினிமாவின் பாகுபலி என்றெல்லாம் பில்டப் கொடுத்தார்கள். ஆந்திராவில் இயக்குனர் ராஜமௌலியை அழைத்து படத்திற்கு ப்ரமோஷன் செய்தார் சூர்யா. அந்த விழாவில் ராஜமௌலிக்கு சூர்யாவும் ஞானவேல் ராஜாவும் அவ்வளவு பவ்யமாக மரியாதை செய்தது இணையம் முழுவதும் வைரலானது. ராஜமௌலி பேன் இண்டியா திரைப்படங்கள் இயக்கி வெற்றி கண்டு வரும் முன்னோடி. அவரது பாகுபலி திரைப்படங்கள் மற்றும் RRR தமிழகத்திலும் பிரம்மாண்ட வசூலையும் வரவேற்பையும் பெற்றது. ஆனால் கங்குவா படக்குழு தாங்கள் எடுத்த படத்தை பாகுபலி அளவிற்கு நினைத்து எடுத்து கடைசியில் விஜயின் புலிக்கு அடுத்த இடத்தில் வந்து சேர்த்தது கேலி பொருளாகி இருக்கிறது. சூர்யா ராஜமௌலிக்கு மரியாதை செலுத்தினால் மட்டும் போதுமா? அவர் மாதிரி படம் எடுக்க முடியுமா? இல்லவே இல்லை. சில வருடங்களுக்கு முன்பு சூர்யாவின் மனைவியும் நடிகையுமான ஜோதிகா தஞ்சாவூர் பெரிய கோவில் குறித்து முதிர்ச்சியற்ற கருத்தை தெரிவித்திருந்தார். கோவிலுக்கு செலவு செய்வதை விட மருத்துவமனைகளுக்கு செலவு செய்வது அவசியம் என்பது போல் பேசினார். அதற்கு அப்பொழுது பல கண்டனங்கள் எழுந்தது. மற்றொரு புறம் ராஜமௌலி தனது படத்தின் விளம்பரத்திற்காக தமிழக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்த போது தொகுப்பாளர் தமிழகத்தில் உங்களுக்கு பிடித்த இடம் எது என்று கேட்க அதற்கு கொஞ்சமும் யோசிக்காமல் பிரகதீஸ்வரர் கோவில் என பதிலளித்தார். அது மட்டுமல்லாமல் அவரது பாகுபலி திரைப்படத்தில் மகிழ்மதி கோட்டை மற்றும் அரண்மனையின் வடிவம் பெரிய கோவிலை பிரதிபலிப்பது போலவே இருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது. சில வருடங்களுக்கு முன்பு கூட தமிழகம் வந்திருந்த ராஜமௌலி ஆன்மீக சுற்றுலா மேற்கொண்டார். தஞ்சை பெரிய கோவில், தாராசுரம், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், ராமேஸ்வரம், மதுரை உள்ளிட்ட கோவில்களை சுற்றி பார்த்து அது குறித்து மெய்சிலிர்த்து பூரிப்போடு சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார். இதுதான் ராஜமௌலி. அவர் எடுக்கும் படங்களில் எந்த தருணத்திலும் இந்த மண்ணையும் நம்பிக்கையையும் கலாச்சாரத்தையும் விட்டு கொடுத்ததே இல்லை. பாகுபலி திரைப்படத்தில் சிவனை கொண்டாடியிருப்பார். RRR திரைப்படத்தில் பகவான் ஸ்ரீராமரையும் மகாபாரத பீமனையும் கொண்டாடியிருப்பார். ஆனால் மறுபுறமும் சூர்யா கும்பல் எப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். நம் மண்ணின் மீது மதிப்பில்லாமல் உருவாகும் திரைப்படங்கள் எந்த நிலைமைக்கு ஆளாகும் என்பதற்கு தமிழ் சினிமாவில் 1000 கோடி ரூபாய் வசூல் செய்யாத திரைப்படங்கள் இருப்பதற்கு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அதேபோல் மண்ணை மதித்து உருவாக்கும் திரைப்படங்கள் எந்த அளவிற்கு வீரியத்தோடு வெற்றியடையும் என்பதற்கு ராஜமௌலி திரைப்படங்கள் உதாரணமாக இருக்கிறது. அது மட்டுமா, தெலுங்கில் கல்கி, அனுமன், கன்னட சினிமாவில் காந்தாரா என தென்னிந்திய சினிமா பொற்காலத்தில் இருந்து வருகிறது. ஆனால் இங்கு இருக்கும் தமிழ் சினிமாவோ திராவிட ஈகோசிஸ்டமில் சிக்கி தவித்து பேன் இண்டியா வெற்றி படங்கள் கொடுக்க முடியாமல் தவித்து வருகிறது.